ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். ஏழாம் வசனம். பாபிலோனிய மன்னன் சிதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். தன்னுடைய புதல்வர்கள் கொலை செய்யப்படுகின்றதை பார்க்கின்ற பேற்றை யார் பெறுவது? சிதேக்கியா. இதை விட ஒரு கொடுமையான ஒரு நிலை யாருக்கும் ஏற்படக்கூடாது. தன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் கொலை செய்யப்பட, இப்போ எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. அரண்மனையில் உள்ள காவலர்கள், அரண்மனையில் இருக்கிற அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் தப்பி ஓடுறாங்க. அந்த நிலையில்தான் சிதேக்கியாவுடைய பிள்ளைகள் அவனுடைய கண் முன்னாலே கொலை செய்யப்படுவதை அவன் பார்க்கிறான். அதன் பிறகு என்ன நடக்கிறது? மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின், அவனுடைய கண்கள், யாருடைய கண்கள்? சிதேக்கியா. இவனுடைய பிள்ளைகள் கொலை செய்யப்படுவதை அவர்கள் அவனை பார்க்க அனுமதிக்கிறார்கள். அதன் பிறகு என்ன நடக்கிறது? அவனுடைய கண்கள் பிடுங்கப்படுகின்றன. கண்கள் என்றால் கண்ணில் இருக்கிற அந்த ஐபால்ஸ், அந்த கருவிழிகள் பிடுங்கப்படுகின்றன. இதை விட ஒரு கொடுமையான ஒரு நிலை யாருக்கும் ஏற்படக்கூடாது. அவனுடைய கருவிழிகளை பிடுங்கி எறிகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எதையுமே நீ பார்க்கக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது. இனி உன்னுடைய கண் பார்வையற்றதாக இருக்கணும். நீ இருளில், ஒரு அரசனுடைய பாதிக்கப்பட்ட அரசன் அல்லது அடிபணியக்கூடிய அரசனுடைய நிலையை நீ இருளில் இருப்பதன். எப்போதும் வழக்கம் என்ன பண்ணுவாங்க? அரசர்கள் ஒரு நாட்டு அரசனை ஒரு கைது செய்கிறான் என்றால் அவனை அப்படியே கூட்டிகிட்டு போய் அவனுடைய அரண்மனையிலோ அல்லது வேறு இடத்துல இருக்கிற ஒரு பாழறையில், பாழறையில் அடைச்சி வச்சுருவாங்க. உணவு முதற்கொண்டு அவனுக்கு தனியாக கொண்டு போய் கொடுத்துருவாங்க. எந்த வெளிச்சமும் அந்த அறைக்குள்ளே நுழையாது. யாருடைய தொடர்பும் இருக்காது. இதுதான் வழக்கமாக நடக்கிற ஒரு நிகழ்வு. அது எந்த நாடுகள் இருந்தாலும் சரி. நம்ம இந்திய நாட்டிலும் அந்த சமயத்தில் இருந்த சிறைகள் எல்லாமே ஏறக்குறைய எங்கே இருக்கும்? அண்டர் கிரவுண்ட் என்று சொல்லக்கூடிய கீழே பாதாளத்திலாம் இருக்கும். பாதாள சிறை என்று அதற்கு பெயர் கொடுப்பார்கள். பாதாள சிறை. அந்த பாதாள சிறையில்தான் அரசர்கள் எல்லாம் அடைச்சி வைக்கப்படுவாங்க. சில சமயங்கள் என்ன ஆகும்னா, இவங்களுடைய நகங்கள் எல்லாம் வளர்ந்து அப்படியே நீண்டு போயிருக்கும். கால், கை நிறங்கள்லாம் சும்மா விட மாட்டாங்க. கை காலெல்லாம் கட்டி போட்டு விடுவார்கள். இரும்பு சங்கிலிகளால் கட்டி போட்டு விடுவார்கள். அதனால் அந்த கை விரல் இருந்தாலும் கால் விரல் இருந்தாலும் அதில் பயனே கிடையாது. நீங்கள் அந்த கையை சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியும். இல்லைன்னா உங்களையே நீங்கள் கொலை செய்து கொள்ளலாம், அவ்வளோதான். நீங்கள் அந்த சங்கிலிகள் எல்லாம் அறுப்பதற்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த அளவுக்கு மிக கடுமையாக இருக்கும் பாதாள சிறை என்பது. இவனை என்ன பண்ணுறாங்க? முதல்ல கண்களை பிடுங்கியபின் அதன் பிறகு விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். விலங்கிட்டு நாடு கடத்தினான். யார? சிதேக்கியாவை நாடு கடத்தி எங்கே கொண்டு போய் போட்டான்? பாதாள சிறையில். ஏற்கனவே ஒருத்தன் இருக்கிறான் பாதாள சிறையில், யோயாக்கின் ஏற்கனவே நாடு கடத்தி இருக்கிறான் 598 எசேக்கியலோடு. ஆனால் எசேக்கியெல்லாம் வெளியே தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அரசர்களை எல்லாம் எங்கே கொண்டு போய் போடுவாங்க? பாதாள சிறையில். எனவே அவன் வெளியேற முடியாமல் பாதாள சிறையில் யோயாக்கின் இருக்கிறான்.
இக்கோனியா என்று அழைக்கப்படும் யோயாக்கின் இருக்கிறான். இப்பொழுது யாரை கொண்டு போகிறார்கள்? மத்தானியா என்று அழைக்கப்படுகிற சதேக்கியாவை பாழும் அறையில் தான் அல்லது பாதாள சிறையில் தான் அடைப்பார்கள். ஆக இத்தோடு இந்த 2வது பகுதி குறும்பகுதி முடிகிறது. 3வது எருசலேமின் அழிவு 8 முதல் 10 வசனம். எருசலேமினுடைய அழிவை பற்றி 8 முதல் 10 வசனங்கள். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று. பாபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசார் ஆட்சி பொறுப்பேற்ற 19ஆம் ஆண்டு. பாபிலோனிய மன்னன் 605 ஆட்சி பொறுப்பேற்றான். அதிலிருந்து 19 ஆண்டுகள் என்றால் 586. 586ஆம் ஆண்டு என்ன நடக்கிறது? இவன் ஒரு முடிவை எடுக்கிறான். தொடர்ந்து வாசியுங்கள். அவன் பணியாளனும் மெய்காப்பாளர் தலைவருமாகிய நெபுசரதான் என்பவன் எருசலேமுக்குள் நுழைந்தான். அப்ப தன்னுடைய பெரும் படையோடு இப்ப எங்கே நுழைஞ்சிட்டான்? எருசலேம் நகருக்குள். என்றால் இப்ப அரசன் இல்லை, படைகளும் இல்லை, எல்லாரையும் பிடிச்சிட்டான். இனிமேல் இது திறந்த வீடுதான், யாரும் உள்ளே நுழையலாம். பாதுகாப்புக்கு படைவீரர்கள் இல்லை, அரசனும் இல்லை. அப்படி என்றால் உள்ளே நுழைவதற்கு எதிரிக்கு ரொம்ப வசதி வாய்ப்பு. ஸோ எபுசரதான் எருசலேமுக்குள்ளே நுழைந்தான். நுழைந்த உடனே என்ன செய்கிறான்? 9ஆம் வசனம். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும். இந்த 2 தான் இங்கே முக்கியமான இடம். எருசலேம் கோவிலும் அரண்மனையும். இங்கே தான் எல்லா பொருட்களும் இருக்கிறது. தங்கம் இருக்கிறது, அதாவது பொன் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, இன்னும் மற்ற எல்லா வகையான அழகு ஆபரணங்கள் எல்லாமே இந்த 2லையும் இருக்கிறது. எனவே ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். அதாவது தீக்கிரையாக்கினான்னா சும்மா போன உடனே தீக்கிரையாக்கவில்லை, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான். பின்னால் பார்ப்பான் என்னென்ன எடுத்தான் என்று. இவர்கள் முழுவதுமாக எரிப்பது என்ன, எல்லாவற்றையும் சுரண்டி எடுத்து விட்டு தான் மீதம் உள்ள பகுதிகளை எரிப்பார்கள். அப்படித்தான் இங்கே நிகழ்ந்திருக்க வேண்டும். எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளை எல்லாம் தீயிட்டு கொளுத்தினான். பெரிய வீடுகளை எல்லாம், பெரிய வீடுகள் என்றால் நிச்சயமாக அரசனுடைய குடும்பங்கள் வாழ்ந்த அந்த வீடுகள் தான். வழக்கமாகவே என்னன்னா, எருசலேமில் யார் குடியிருந்தது என்றால் அரச குடும்பம், படை வீரர்கள் குடும்பம், இவர்தான். பொதுவாக பொதுமக்கள் உள்ளே இருக்க மாட்டாங்க. அரசு அலுவலகர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கென்று தனிய குடியிருப்புகள் இருக்கும். அதே மாதிரி அரசனுக்கு கீழே இருக்கிற படை வீரர்களுக்கென்று தனி குடியிருப்புகள் இருக்கும். மக்கள் எல்லாம் கிராமங்களில் தான் இருப்பாங்க. குறிப்பாக குருக்கள் முதற்கொண்டு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் தான் குடியிருப்பார்கள். லேவியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எருசலேம் நகரில் இருக்க மாட்டாங்க. எருசலேம் நகரில் இருப்பது எல்லாமே அலுவலர்கள், அரசு அலுவலகர்கள், அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அதே மாதிரி போர் வீரர்கள், இவர்களுக்கென்று குடியிருப்புகள். மற்ற எல்லாருக்குமே, லேவியர்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, நமக்கெல்லாம் தெரியும் அனத்தோத் என்பது ஒரு கிராமம். அது எருசலேமிலிருந்து வடக்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அங்கே இருந்தது எல்லாமே யாரு? குருக்கள். நம்முடைய இறைவாக்கினர் எரேமியா உட்பட. நம்ம வழக்கமாக சில இறைவாக்கினர்களை எருசலேமிலே வாழ்ந்தவர்கள் என்று சொல்லுகிறோம். நாடு கடத்தப்பட்டு திரும்பி வந்த இறைவாக்கினர்கள் மட்டும்தான் எருசலேமில் இருந்தவர்கள். மற்ற எல்லாருமே எருசலேமுக்கு அருகில் இருக்கிற கிராமங்களிலே வாழ்ந்தவர்கள். ஏசையா தவிர்த்து, ஏசையா அரச குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால் அவர் எருசலேமை தங்கியிருக்கலாம், எருசலேமை வாழ்ந்திருக்கலாம். மற்ற எல்லா இறைவாக்கினர்களுமே எருசலேமை சுற்றி இருக்கிற கிராமங்களிலே வாழ்ந்தவர்கள். மெய்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். நகருக்குள் இருந்த கோவில், 2வது அரண்மனை, 3வது பெரிய வீடுகள் எல்லாமே தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது மதில்கள், எருசலேமை சுற்றி இருந்த மதில்கள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்தார்கள். எனவே இனிமே எருசலேம் என்ன திறந்த வீடு, பாழடைந்த வீடு. திறந்த வீடு என்பதை விட பாழடைந்த, குடியேற்று போன ஒரு நகர்.
எனவே மதில் கூட அங்கே இல்லை, எல்லாம் வீழ்த்தப்பட்டது. எருசலேம் ஒரு நகர் என்கிற நிலையே இல்லாமல் போனது. முற்றிலுமாக அது அதனுடைய அழகை இழந்து தீக்கிரையாகி மதில்களெல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டு எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு குட்டிச்சவராக மாறிய ஒரு நிலையில்தான் இதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 3வது பகுதி எருசலேமினுடைய அழிவை பற்றிய ஒரு சிறிய ஒரு சிந்தனை நமக்கு கொடுக்கிறது. எதெல்லாம் அழிக்கப்பட்டது, கோவில் அழிக்கப்பட்டது, எரியூட்டப்பட்டது, அதே மாதிரி அரண்மனை எரியூட்டப்பட்டது, அதே மாதிரி பெரிய வீடுகள் எல்லாம் எரியூட்டப்பட்டது, மதில்களும் உடைத்து நொறுக்கப்பட்டது என்று 4 வகையான நிலைகளில் எப்படி இந்த அழிவு நேர்ந்தது என்பதை 8 முதல் 11 வசனங்கள் சுட்டி காட்டுகிறது. 4வது குறும்பகுதி மக்கள் நாடு கடத்தப்படுதல் அப்படிங்கிற தலைப்பில் 11 முதல் 21 வசனங்கள். இதில் தான் அந்த நாடு கடத்தப்படுதலை பற்றிய ஒரு விரிவான செய்திகள் இருக்கிறது. மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்தவர்களையும், பாபிலோனிய மன்னரிடம் ஏற்கனவே சரணடைந்திருக்கிறார்கள், அவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞர்களோடு விடப்பட்டிருந்த கைவினைஞர்கள், எருசலேம் நகரில் கைவினைஞர்கள், கைவினைஞர்கள்னா என்ன? கைவன்மை, அதாவது கைவன்மை உடையவர்கள், கையால் நிறைய பணிகளை செய்யக்கூடிய திறமை கொண்டவர்கள், சிற்பம் செய்யக்கூடியவர்கள், அதே மாதிரி வீடுகள் கட்டக்கூடியவர்கள் திறமையானவர்கள், அதே மாதிரி மர வேலைப்பாடுகள் இதெல்லாம் திறமை மிக்கவர்கள். இவர்கள் தான் கைவினைஞர்கள். யார் யார் தங்களுடைய கைகளால் பல்வேறு கலைகளை செய்வதற்கு வல்லவர்களாக இருக்கிறார்களோ, ஆங்கிலத்தில் ஆர்டிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிஷியன்ஸ் என்றால் யார் யார் கையால் பல்வேறு செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களைத்தான் கைவினைஞர்கள் அப்படிங்கிறான். எனவே இந்த கைவினைஞர்கள், அதே மாதிரி ஏற்கனவே பாபிலோனிய மன்னர் சரணடைந்தவர்கள், அத்தோடு நகரில் எஞ்சியிருந்த மக்கள் எல்லாரையும் சேர்த்து நாடு கடத்தினான். முதல்ல மக்களை நாடு கடத்துவது. இதில் எந்த அளவு கொடுமை என்றால், நாடு கடத்தல் என்பது ஏதோ அவங்களெல்லாம் சும்மா போக சொல்கிறது அல்ல. அவங்கள சங்கிலிகளால் பிணைத்து குதிரையை முன்னால் ஓட செய்து அவர்கள் அப்படியே குதிரையில் கட்டி இழுத்துட்டு போகிறது. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு செயல். போகிற வழியிலே பாதி பேர் இறந்து போயிடுவாங்க. ஏன்னா குதிரை எப்படி போகும் அப்படின்னு நமக்கு தெரியும். எல்லாரையும் இழுத்து கொண்டு போகும். நம்ம இழுத்து கொண்டு போகும்போது அடிபட்டு இறக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதுவும் ஏதோ 10 கிலோமீட்டர் தொலைவு அல்லது 10 மைல் தொலைவு இல்லை. இது 400 மைல் தொலைவுக்கு அப்பால் இருக்கிற பாபிலோனுக்கு போக வேண்டும். யூப்ரேட்டிஸ் நதி தீரத்திற்கு போக வேண்டும். அங்குதான் இவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். பாபிலோனிய மன்னர்களுடைய பகுதிகள் அங்குதான் இருக்கிறது. அந்த பகுதிகளுக்கு இவர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள். இவர்கள்தான் பாபிலோனிலே பல்வேறு வகையான கட்டடங்கள் கட்டுவதற்கும் வெவ்வேறு கலைகள் அங்கே செயல்படுவதற்கும் காரணகர்த்தாக்களாக இருந்தவர்கள். அதனால் இவர்களை அழைத்து சென்றது வேலைக்குத்தான். யாருக்கு வேலை பார்ப்பதற்கு? பாபிலோனிய மன்னர்களுக்கு வேலை பார்ப்பதற்கு. கடுமையான வேலைகள் கொடுப்பார்கள். அத்தனை வேலைகளையும் செய்வதற்குரிய வலிமை இவர்களுக்கு வேண்டும். அப்படி வலிமை கொண்டவர்கள் தான் நாடு கடத்தப்பட்டார்கள். வலிமை இல்லாதவர்களோ அல்லது வலு இல்லாதவர்களோ அல்லது வாய்ப்பு இல்லாதவர்களோ நாடு கடத்தப்படவில்லை. அவர்கள் எல்லாம் இங்கே தங்கினார்கள். இங்கே இருக்கின்ற வேலைகளை எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அரசனுக்கு யார் யார் தேவையோ அவர்களைத்தான் இவர் நாடு கடத்தினார். அத்தோடு சேர்ந்து குறிப்பாக அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களை நாடு கடத்தி அவர்களையும் வேலை வாங்கினார். அங்கே சென்ற அரசனுடைய மனைவியராக இருக்கலாம், அல்லது புதல்வியர்களாக இருக்கலாம், அல்லது தாயாக இருக்கலாம். அரச குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் இவன் கடுமையான வேலை வாங்கினான் நேபுகாத்நேசர். அதனால தான் இங்கே சரணடைந்தவள் தவிர நகரில் எஞ்சியவர்கள்
அவர்களோடு கைவினைஞர்களையும் அவன் நாடு கடத்தினான். 12 மெய்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழையர் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஏழைகளை அவன் நாடு கடத்தவில்லை. அவங்களுக்கெல்லாம் இங்கேயே சில பணிகளை கொடுத்திருந்தான். என்ன பணிகள்? திராட்சை தோட்டத்தை கவனித்துக் கொள்வது, வயல்களை கவனிப்பது. எல்லாமே கெதரோன் பள்ளத்தாக்கில் இந்த வயல்கள் இருக்கிறது, திராட்சை தோட்டம் இருக்கிறது. அங்கே இருக்கிற அந்த கெதரோன் பள்ளத்தாக்கில் இருக்கிற பகுதிகளில் திராட்சை தோட்டங்கள் நடப்பட்டு இருந்தன. அதே மாதிரி மற்ற மரங்கள், வயல்கள் எல்லாம் இருந்தன. இவற்றையெல்லாம் கவனிப்பதற்கு பொறுப்பானவர்கள் தான் இந்த ஏழைகள். இவர்களை அவன் அழைத்து செல்லவில்லை. தொடர்ந்து 13 ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் தள்ளுவண்டிகளையும் வெண்கல கடலையும் கல்தேயர் தூள் தூளாக்கி. பாருங்க, 11, 12 ரெண்டும் மக்களை பற்றி பேசியது. இப்போ பொருட்களை பற்றி பேசுகிறது. 13ஆம் வசனத்திலிருந்து என்னென்ன பொருட்கள் இவன் கொள்ளையெடுத்து சென்றான். ஆண்டவருடைய இல்லத்திலிருந்து வெண்கல தூண்கள். இதெல்லாம் நம்ம முதல் அரசர்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரை கோவிலில் என்னென்ன வகையான வெண்கலத்தால் தூண்களையும் அதே மாதிரி அழகழகு அணிகலன்களையும் சாலமோன் செய்தான் என்று ஒரு பெரிய பட்டியலே பார்த்தோம். அதுதான் இங்கே ஆண்டவருடைய இல்லத்தில் இருந்த வெண்கல தூண்களையும், தூண்கள் எல்லாமே வெண்கலத்தால் செய்யப்பட்டது. தள்ளுவண்டிகளையும், இது மாதிரி நிறைய தள்ளுவண்டிகள். அப்படின்னா இதெல்லாமே வெண்கலத்தில் தயார் பண்ண வண்டிகள். வெண்கல கடல், அதாவது குருக்கள் கைகொள்வதற்காக வெண்கல தொட்டி இருந்தது. அதுதான் கடல் என்று அழைத்தார்கள். அந்த வெண்கல தொட்டி கோவிலுக்கு முன்னால் இருக்கும், அதாவது திருத்துவத்துக்கு முன்னால் இருக்கும். அந்த திருத்துவத்துக்கு உள்ளே நுழைவதற்கு முன்னால் கைகளை கழுவிட்டு உள்ளே செல்ல வேண்டும். அதே மாதிரி பலி ஒப்பு கொடுப்பதற்கு முன்னால் குருக்கள் கைகளை கழுவ வேண்டும். அந்த கை கழுவுன்ற பகுதிக்கு பேர் என்ன? அந்த தொட்டிக்கு பேர் என்ன? வெண்கல கடல். அதுவும் வெண்கலத்தில், எல்லாமே வெண்கல காலம் தானே. இரும்பு பயன்பாடு அவர்களுக்கு அதிகமாக இல்லாத ஒரு காலகட்டம். இரும்பை பயன்படுத்தியவர்கள் அந்த காலகட்டத்தில் பிலிஸ்தியர்கள் மட்டும்தான். இவர்கள்ட்ட இருந்த வெண்கலம் மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் பயன்பட்டது. வெண்கலம்தான் கவசங்களாக இருக்கும், வெண்கலம்தான் முகமூடிகளாக இருக்கும். போரிடுவதற்கு முன்னால் வெண்கலம்தான் இவர்களுக்கு இந்த பாதுகாப்பு கவசங்களாக இருக்கும். எனவே வெண்கலத்தினுடைய பயன்பாடு தான் அந்த காலத்தில் இருந்தது. குறிப்பிட்ட அந்த 600ஆம் ஆண்டு வரை வெண்கல பயன்பாடு தான் அதிகமாக இருந்தது. இரும்பு காலம் வந்துவிட்டால் கூட இரும்பை பயன்படுத்தக்கூடிய நிலையில் இவர்கள் இல்லை. அதிகமாக இரும்பும் கிடைக்கல, குறைவாகத்தான் இரும்பு கிடைத்தது. வெண்கலத்தை விட இரும்பு தான் அதிகமான விலை உள்ளதாக இருந்தது. வெண்கலம் கனமாக இருந்தாலும் வெண்கலத்தை எளிதாக உருக்கி விடலாம், ஆனால் இரும்பை எளிதாக உருக்க முடியாது. வெண்கலம் உருவதற்கும் இரும்பு உருவதற்கும் வேறு விதமான அந்த நெருப்பினுடைய அந்த தன்மை வேறு விதமாக இருக்கும். குறைவான வெப்ப நிலையில் வெண்கலத்தை உருக்கிடலாம், ஆனால் இரும்பை குறைவான வெப்பநிலையில் உருக்க முடியாது. அதனால் வேலைப்பழு அதில் தான் அதிகம். ஆனால் இரும்பை விட வெண்கலம் கனமானது. அதுதான் இங்கே உள்ள பிரச்சனையை. இப்போ போருக்கு செல்லுகின்ற போது கனமான வெண்கலத்தை போட்டு போகிறதுக்கும் மெல்லிய இரும்பை போட்டு கொண்டு போகிறதுக்கும் வேறுபாடு இருக்கிறது. இப்போ போர் வீரர்கள் வலிமையோடு இரும்பை வைத்து கொண்டு தாக்கலாம், வேகமாக போகலாம். ஆனால் வெண்கலத்தை மேலே போட்டுக்கிட்டு வேகமாக போக முடியாது. அதனால தான் இரும்பு பயன்பாடு வந்தபோது எல்லாருமே வெண்கலத்தை விட்டுட்டாங்க. இப்போ நாமளே எடுத்துக்கிறோமே, 60களில் 1960, 70களெலாம் வீடுகள் என்ன இருக்கும்? குடிப்பதற்கு வெண்கல டம்ளர், பயன்படுத்துவதற்கு உணவு உண்பதற்கு வெண்கல பிளேட்டு, பாத்திரங்கள், உணவு சமைப்பதற்கு எல்லாமே வெண்கலம், நெல் அவிப்பதற்கு வெண்கல பானை, தண்ணீர் பிடிப்பதற்கு வெண்கல பானை,
எல்லாம் வெண்கலம் தான். எப்பொழுது எவர் சில்வர் வந்ததோ, ஏன் எவர் சில்வர் பார்ப்பதற்கு பளபளப்பாக இருக்கும், வெண்கலம் பார்ப்பதற்கு பளபளப்பாக இருக்கும். ஆனால் வெண்கலத்தை விட எது மிக எளிமையானது? எவர் சில்வர். கடமற்றது, தூக்கிட்டு போகிறது எளிமை. அதனால தான் வெண்கலத்தை விட்டு விட்டு எங்கே போனாங்க? எவர் சில்வருக்கு எல்லாரும் வந்தாங்க. எனவே எளிமையாக இருப்பதை மக்கள் தேடுவார்கள். அப்போ வெண்கலம் வந்தபோது, வெண்கலம் ஒரு கட்டத்தில் வந்தபோது, அதை தொடர்ந்து இரும்பு பயன்பாடு வந்தபோது மக்கள் வெண்கலத்தை விட்டு எதுக்கு போக ஆரம்பித்தாங்க? இரும்புக்கு போகாது. ஏன்னா இரும்பு வந்து கணமற்றது. வெண்கலத்தோடு இரும்பை நாம் தொடர்படுத்தி பார்க்கிற போது, ஒப்பீடு செய்கின்ற போது, இரும்பு வந்து அதிகமாக வெப்பம் தேவை என்றாலும் அது எளிமையாக இருந்தது. அதையும் நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். எனவேதான் இங்கே வெண்கல தூண்களையும் தூள் தூளாக்கி கல்தையை தூள் தூளாக்கி சாலமோன் வந்து எல்லாத்தையும் பொருட்களாக மாற்றினா, இப்போ எல்லாத்தையும் தூள் தூளாக்குற. அப்படின்னா மீண்டும் அவர்கள் வந்து வெண்கலத்துக்கு உருக்கு ஆலையில் வைத்து அது பூரா உருக்கி இருக்கிறாங்க. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்போ 700ஆம் ஆண்டிலிருந்து புதிய அசீரியர்கள் வந்தார்கள், அதாவது நவீன அசீரியர்கள். அந்த நவீன அசீரியர்களை வீழ்த்தி விட்டு இப்போ யார் வந்திருக்கிறார்? நவீன பாபிலோனியர்கள். இவர்களைத்தான் நியோ பபிலோனியன்ஸ், நியோ அசீரியன்ஸ் என்று அழைப்பார்கள். நியோ என்றால் புதிய, அதுதான் நம்ம நவீன என்று அழைக்கிறோம். நவீன காலம், புதிய காலம். எனவே நவீன பபிலோனியர்கள் என்று இவர்களைத்தான் நாம் அழைக்கிறோம். இந்த நபபலசார், அவனுக்கு அடுத்து வந்து அவனுடைய மகன் நெபுகாத்நேசார், இவர்கள் தான் நவீன பாபிலோனியர்கள். எனவே இந்த நவீன பாபிலோனியர்கள் அங்கே கொண்டு போனாங்க பாபிலோனுக்கு சாம்பல் சட்டிகள், அள்ளு கருவிகள், அணைப்பான்கள், நெருப்பு அணைக்கின்ற அல்லது ஒளியை அணைக்கின்ற அணைப்பான்கள், தூவக்கலசங்கள், திருப்பணிக்கு பயன்படுத்தப்படும் வெண்கல பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போனார்கள். எதையும் விட்டு வைக்கல. இதெல்லாம் கொண்டு போயிட்டு தான், எடுத்து வெளியே கொண்டு வந்த பிறகுதான் எதை கொளுத்துறான்? கோவிலை கொளுத்துறான், அரண்மனையை கொளுத்துறான். எல்லாத்தையும் வச்சு கொளுத்தலை. தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வெளியே எடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு தான் கோவிலை கொளுத்துறான்.